நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் மிஷின்ஸ் வந்து அடிக்கடி பிரேக் டவுன் ஆகுது. ஸோ அந்த மாதிரி பிரேக் டவுன் ஆகும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ப்ரொடக்டிவிட்டி லாஸும் ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளால் நம்ம பிளான் பண்ண அவுட்புட் எடுக்க முடியல. ஸோ அதனால் லாட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் ஓவர் டைம் அந்த மாதிரி வைக்க வேண்டிய நிலைமையில் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் ஒரு மிஷின் பிரேக் டவுன் ஆனால் சூப்பர்வைசரோட ரோல் என்ன, அதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்கு போகலாம். ஹாய் தேர், என்னோட பேர் ஆனந்த், என்னோட ட்ரஸ்டட் லீன் மேனுஃபேக்சரிங் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட்னர். ஒரு மிஷின் வந்து பிரேக் டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்கு சூப்பர்வைசர் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்திங்கன்னா இந்த மிஷின்ஸ் வந்து அடிக்கடி பிரேக் டவுன் ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் லாஸ் ஆகும். ஏன்னா மிஷின் ஐடில் ஆகிடுது. அதை சரி பண்ணுவதற்கு பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் பீப்புளோ அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் டீமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அது எவ்வளோ நேரம் நிற்குதோ அவ்வளோ நேரம் நமக்கு ப்ரொடக்ஷன் வராது. ஸோ it actually creates more pressure in the next stage. நமக்கு வந்து அடுத்து டெலிவரி பண்ணணும் கஸ்டமருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த பிரேக் டவுன்ஸ் அடிக்கடி ஆகிறது வந்து ஒரே நாள் திடீர்னு ஒரு நாள் பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. இந்த மிஷின் வந்து முன்னாடியே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, ஒரு சிம்டம்ஸ்லாம் கொடுக்கும். அந்த விஷயங்களை நம்ம வந்து அதை எடுத்துக்காமல் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம்னா அது வந்து பிரேக் டவுன் ஆகுது. இதுதான் வந்து ஒரு மேஜரான ஒரு இஷ்யூவாக நாங்கள் பார்க்குறோம். எஸ்பெஷலி இந்த மெக்கானிக்கல் ரிலேட்டட் மிஷின்ஸ். இப்போ வந்து நிறைய மிஷின்ஸில் எலக்ட்ரானிக்ஸ் நிறைய உள்ள வருது, சென்சார்ஸ் அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் இன்னும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு கூட சொல்லலாம். பட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான இஷ்யூஸ்லாம் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். டாப் 5 ரீசன், அதாவது ஒரு மிஷின் பிரேக் டவுன் ஆவதற்கு முக்கியமான 5 காரணங்கள் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டஸ்ட்டு டர்ட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா மிஷினோடைய ட்ரைவ் சிஸ்டம்குள்ளே, அதாவது மூவிங் பார்ட்ஸ்குள்ளே போயிட்டு நமக்கு டஸ்ட்டு டர்ட்டு அக்யூமுலேட் ஆகிடுச்சுன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும்னா அடைச்சிக்கும். அப்புறம் வந்து மூவ் பண்ண ஈஸியாக இருக்காது, ஃப்ரிக்ஷன் க்ரியேட் ஆகி அது ஃபெயிலியருக்கு கொண்டு வந்து விடும். லூஸ் போல்ட்டு இல்லைனா லூஸ் கனெக்ஷன்ஸ்னால நமக்கு பிரேக் டவுன்ஸ் ஆகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் ஆயில் அண்ட் லூப்ரிகேஷன். இந்த லூப்ரிகேஷன் அப்புறம் இந்த ஆயிலெலாம் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணலைன்னா அதுவும் ஒரு இஷ்யூ க்ரியேட் பண்ணும். நான் பேசுகிற மாதிரி ஃப்ரிக்ஷன்ஸ் நிறைய க்ரியேட் ஆகி நமக்கு மிஷின் பிரேக் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதாவது வைப்ரேஷன்ஸ், அடுத்தது ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மிஷின் ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ உள்ளுக்குள்ளே ஒரு சத்தம் கேட்குது, அதை நம்ம கவனிக்காமல், இல்லைனா அதை கவனிப்போம் ஆனால் அது ஓகே ஓடுற வரைக்கும் ஓடட்டும் அப்படின்ற மாதிரி பண்ணோன்னா ஆஃப்டர் சம் டைம் அது பிரேக் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. 5வது ரீசன் பார்த்திங்கன்னா ராங் யூசேஜ் பை த ஆப்ரேட்டர். அதாவது அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறவர்களுக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரில, அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணணும்னு தெரில. அப்போவும் நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வரலாம். ஸோ இந்த 5 ரீசன்னால் நமக்கு மிஷினில் பிரேக் டவுன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு பிரேக் டவுன் நடக்கும்போது சூப்பர்வைசர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர்வைசர் போய் நின்று மிஷினை சரி பண்ண போகிறது இல்லை, அவர் மெயின்டெனன்ஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ண போகிறாரு, அவங்க வந்து அதை சரி பண்ண போகிறாங்க. பட் நிறைய சின்ன கம்பெனிஸை சூப்பர்வைசரே பண்ணுவாங்க, அது வேறு விஷயம். பட் இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்குறது சூப்பர்வைசர் 5 முக்கியமான விஷயங்களை செய்யணும். அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டெய்லி செக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெய்லி செக்ஸ்னால் ஷிஃப்ட் ஆரம்பிக்கும் போதும் முடியும் போதும் அந்த மிஷினில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு, அப்புறம் அந்த சிப்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, ஸ்க்ராப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மிஷினை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்க்ராப்ஸ், அந்த ப்ரொடக்ஷன் பண்ணும்போது வரக்கூடிய ஸ்க்ராப்ஸு, அன்வான்ட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது. அப்புறம் இந்த ஸ்டார்டிங் ஆஃப் த ஷிஃப்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கூலண்ட் ஆயில் இருக்கா, அப்புறம் லூப்ரிகேஷன் சிஸ்டம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, எல்லா லெவலும் கரெக்டாக இருக்கான்றதை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது லூஸ் போல்ட் இருக்கா, ஏதாவது இன்னும் வைப்ரேஷன் எதாவது ஆகுதா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து மிஷினை ஆன் பண்ணணும். ஸோ இது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட், டெய்லி செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஷிஃப்ட் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் அதை அவங்க செக் பண்ணணுன்றது ஒரு பாயிண்ட்டு, ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லிசனிங் டு த மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, ஒரு மிஷின் அப்படிங்கிறது திடீர்னு ஒரு நாள்லலாம் பிரேக் டவுன்லாம் ஆகாது. அது என்ன பண்ணுவோம்னா முதல்ல கொஞ்சம் நமக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும், இந்த மாதிரி ஆயில் லீக் ஆகும் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரேஞ்சாக நாய்ஸ் வரும், சத்தம் வரலாம், அப்புறம் வைப்ரேட் ஆகலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹார்ஷ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ஒரு அதிரும் ரன் பண்ணும்போது. அந்த மாதிரி நிறைய நமக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். நம்ம அப்பவும் அதை கண்டுக்காமல் விட்டுட்டு அதை தொடர்ந்து ரன் பண்ணால் தான் ஃபைனலாக ஒரு நாள் பிரேக் டவுன் ஆகி நிற்கும். மேக்ஸிமமான கேசஸ் நம்ம பார்க்கவும் அந்த மாதிரி தான் ஆகும். திடீர்னு சடனாக ஒரு பிரேக் டவுன் ஆகுதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். எஸ்பெஷலி இந்த எலக்ட்ரானிக்ஸ் நிறைய வந்ததுன்னா இப்போ
இந்த மாதிரி பிரேக் டவுன்ஸ்லாம் அடிக்கடி அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஐசியில், இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் காம்போனண்ட்டில். பட் மெக்கானிக்கல் ரிலேட்டட் ஐட்டம்ஸோ இல்லை எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒரு இஷ்யூஸ் நமக்கு தெரியும். அதாவது மிஷின் வந்து நமக்கு சிம்டம் கொடுக்குது, அறிகுறி கொடுக்குது. அதை நம்ம எடுத்துக்கிட்டு அதை இமீடியட்டாக அதை சால்வ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இந்த 2வது பாயிண்ட். அதாவது லிசனிங் டு த மிஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஒரு ஏர் லீக் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஹிஸ்ஸிங் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. ஹிஸ்ன்னு சத்தம் வரும். ஒரு பேர்னிங் ஸ்மெல், ஏதோ எங்கேயோ ஒரு இடத்துல பேர்ன் ஆகுது, 2 எலக்ட்ரிக்கலோ இல்லை ஃப்ரிக்ஷன் இஷ்யூஸ் ஏதோ வருதுன்னா பேர்னிங் இது நமக்கு ஸ்மெல் தெரியும். சடனாக வைப்ரேஷன் எதாவது ஆகும். ஏதாவது ஒரு காம்பனன்ட் லூஸ் ஆகி உள்ள போல்ட் இழுத்து கலண்டர் விழுந்துச்சுன்னா, லூஸ் ஆச்சுன்னா நமக்கு வைப்ரேஷன் எதாவது ஆகும், சத்தம் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம லிசன் பண்ணிவிட்டு அதை உடனே சரி பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை எடுக்கணும் சூப்பர்வைசர்ஸ். ஸோ இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செக்லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மிஷினுக்கும் அந்த மிஷின் மேனுஃபேக்சரர் ஒரு செக்லிஸ்ட் கொடுத்துருப்பார். அதாவது டெய்லி, வீக்லி, மந்த்லி இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு, அது பேர் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் செக்லிஸ்ட்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு பைக் வாங்குறீங்கன்னா பைக்கு ஃபஸ்ட்டு சர்வீஸ் எப்போ பண்ணணும், செகண்ட் சர்வீஸ் எப்போ பண்ணணும், இத்தனை கிலோமீட்டர் இத்தனை டேஸ்க்குள்ளே பண்ணணும்லாம் இருக்கு இல்லையா. அதே மாதிரி அந்த ஒரு செக்குக்கும் என்னென்னலாம் அவங்க க்ளீனிங் பண்ணணும், லூப்ரிகேஷன் பண்ணணும், எதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும், அந்த மாதிரியான கிளியராக ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த மேனுவலில் பார்த்தீங்கன்னா கடைசி பேஜில் இருக்கும் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் செக்லிஸ்ட். அதே மாதிரி ஒரு மிஷினுக்கும் இருக்கும். ஸோ அந்த செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறோமா. அதே மாதிரி டே டு டே ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவாங்க. டே டு டே பண்ணக்கூடிய செக்ஸ் அதையும் அந்த ஆப்ரேட்டர்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத அந்த சூப்பர்வைசர்ஸ் என்ஷூர் பண்ணலாம். இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3rd இயர்ஸில் ஷைன்லையும் நம்ம இதை கொண்டு வருவோம். டெய்லி செக்லிஸ்ட்டு கொண்டு வருவோம். ஸோ இது 2 கனெக்டட்னு கூட சொல்லலாம். ஸோ 3rd பாயிண்ட் வந்து ஃபாலோ செக்லிஸ்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4th பாயிண்ட் வந்து ரிப்போர்ட் இயர்லி. இந்த ரிப்போர்ட் இயர்லிங்கிறது தான் வந்து நம்ம 2nd பாயிண்டோட இது கனெக்ட் ஆகும். அப்படின்னு என்னென்னா, எப்போல்லாம் அந்த மிஷின் வந்து ஒரு சிக்னல் கொடுக்குதோ, ஒரு நாய்ஸோ, வைப்ரேஷனோ, ஒரு லீக்கேஜோ நம்ம எப்போ டிடெக்ட் பண்ணாலும் அதை இமீடியட்டாக அந்த மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை சொல்லி அதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டமை கொண்டு வரணும். இது வந்து மோர் லைக் கல்ச்சரல் இஷ்யூ நான் சொல்கிறது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கம்பெனிஸில், மீடியம் சைஸ் கம்பெனிஸில் என்ன ஆகும்னா, ஒரு மாதிரி ஃபயர் ஃபைட்டிங்லேயே ஓடிட்டு இருப்பாங்க. ஒன்று மெயின்டெனன்ஸ் டீமும் பிஸியாக இருப்பாங்க, இன்னொன்று ப்ரொடக்ஷன் டீமுமே மிஷினை நிறுத்திட்டு அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குரிய டைம் இருக்காது. என்ன பண்ணுவாங்க, கண்டினியூவாக ரன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது என்ன ஆகும், ஓவர பீரியட் ஆஃப் டைம் திடீர்னு ஒரு பெரிய பிரேக் டவுனில் வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ரிப்போர்ட் இயர்லி அப்படின்னா சீக்கிரமாகவே அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணுறக்கூடிய விஷயத்தை நம்ம ஆரம்பித்தோம்னா அந்த பிரேக் டவுன் வராமல் தடுக்கலாம். அடுத்து 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்வால்விங் த ஆப்ரேட்டர்ஸ். அகைன் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நான் அப்போவே சொன்ன மாதிரி இந்த அட்டானமஸ் செக்லிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸே பண்ணலாம். டே டு டே அவங்க பண்ணக்கூடிய அந்த செக்லிஸ்ட்டை ஆப்ரேட்டர்ஸே என்ஷூர் பண்ணலாம். டிக் போட்டு சைன் பண்ணுறது, செக் பண்ணிவிட்டு அதை சைன் பண்ணுறது. ப்ளஸ் அந்த ஆப்ரேட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷினை ரன் பண்ணுறாரு தொடர்ந்து 8 மணி நேரம் அதில் தான் இருக்கார். அவருக்கு அந்த மிஷினோட ரன்னிங்கு, அதில் உள்ள பிரச்சனைகள் தெரியும், ஆப்ரேஷன்ஸ் தெரியும், எப்படி என்னென்ன மூவிங் பார்ட்ஸ் என்னென்ன பிரச்சனை வருதுன்னு. அந்த ஆப்ரேட்டரை நம்ம இன்வால்வ் பண்ணி ரைட், ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்கள முதல்ல கேட்டு என்ன மாதிரி பிரச்சனை வருது, அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனையை சொல்லக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கொடுத்து, அப்படின்னா இந்த கம்பெனியில் நான் சொல்லலாம், நான் இதை சொன்னால் என்னை திட்ட மாட்டாங்க, எனக்கு என்னோடய வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்குது, நான் சொல்லலாம், இந்த பிரச்சனையை இம்ப்ரூவ்மெண்ட்டு சொல்லலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சொல்லலாம்ங்கிற மாதிரி ஒரு கல்ச்சரை கொண்டு வர்றது நம்ம சூப்பர்வைசர்ஸோடைய அப்புறம் மேனேஜர்ஸோட ரோல். ஸோ இன்வால்விங் த ஆப்ரேட்டருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் டீமுக்கு நிறைய இன்புட் கொடுக்கலாம் ரைட். அதே மாதிரி சூப்பர்வைசர்ஸுக்கு இந்த மிஷினை பற்றி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் நிறைய கொடுக்கலாம். ஸோ அதை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். பிரேக் டவுன்ஸை நம்மளால் குறைக்க முடியும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 5 ஸ்டெப்பும் நம்ம பண்ணோன்னா, சூப்பர்வைசராக நம்ம பண்ணோன்னா நமக்கு வந்து பிரேக் டவுன்ஸை குறைக்க முடியுங்கிறது நம்ம தெரியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிபிஎம்மில் நம்ம பண்ணக்கூடிய 5 ஸ்டெப்ஸ் ஆர் 5 ரோல்ஸ் ஃபார் இன்ஜினியர்ஸ் ஆர் ஷாப் ஃப்ளோர் சூப்பர்வைசர்ஸ் டு ரெடியூஸ் த பிரேக் டவுன்ஸ். ஸோ எங்களோட இந்த பர்டிகுலர் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து 5Sஓ இல்லை லீனோ டிபிஎம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட கோர்சஸ் இருக்குது, அதை நீங்கள் கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அந்த கோர்சஸோடைய லிங்க்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லான்ச் பேட் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 வீக்ஸ் ப்ரோக்ராம் டு இம்ப்ளிமெண்ட் லீன் இன் யுவர் கம்பெனி. அது வந்து ரொம்ப லோ காஸ்ட்டில் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அது வந்து நீங்களே எப்படி வீக்லி ஒரு வீடியோஸ் பார்ப்பீங்க, தென் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க உங்களோட ஷாப் ஃப்ளோரில், அதை எங்களுக்கும் அனுப்பினீங்கன்னா நாங்களும் அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 6 வீக்ஸ் உங்களுக்கு கைடட் ப்ரோக்ராம் ஆன் லீன் இம்ப்ளிமெண்டேஷன், அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம், உங்கள் கம்பெனியில் உள்ள சூப்பர்வைசர்ஸ், இன்ஜினியர்ஸுக்கு, ஸோ தட் டிபிஎம் பற்றி அவங்களும் கற்றுக்கலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் see you in the next video. See you. Bye-bye.